friends, welcome to Priya's Food Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. பொதுவாக நான்வெஜ் பிரியாணி விரும்புகிறவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மேலே பெரிய ஈடுபாடு இருக்காது. ஆனால் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் காமனாக ஒரு பிரியாணி பிடிக்கணும், அது மஷ்ரூம் பிரியாணி தான். இப்போ அது என் ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். நான் போடுற மெஷர்மெண்ட்ஸ்லாம் 4 பேருக்கு கரெக்டாக வரும். அண்ட் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாலும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி தழை, இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டு சூடான பிறகு ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயமும் 2 மீடியம் சைஸில் தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். அது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க, ரொம்ப ப்ரௌனாக மாற வேண்டாம். இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அது வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி இது கூடவே வதக்கிக்கோங்க. வதக்கும்போது 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது ஷான் பாம்பே பிரியாணி மசாலா. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூம் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் கூட நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மஷ்ரூமோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ண பிறகு 2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்தோம் இல்லையா, அதனால் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 பங்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 பங்கு தண்ணி. அதை ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் மூடிடலாம். இப்போ மூடிட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சுட சுட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மஷ்ரூமும் உடையில, அரிசியும் நல்லா உடையாமல் பொலபொலன்னு இருக்குது. இந்த பிரியாணிக்கு எக் ஃப்ரையும் கேரட் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் பிரியாஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.